ரீசெண்டாக என்னோட பெய்ட் கம்யூனிட்டியில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எனக்கு வந்த ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னால் நோ சொல்ல முடியல. நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த நோ சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க, ரைட்? அது நோங்கிறது வந்து பீப்புள் கிட்ட மட்டும் கிடையாது. இப்போ லட்சே நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் என்டர்பிரினர்ஸ்க்கு தான் வீடியோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் என்டர்பிரினராக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு கிளைண்ட் கிட்ட உங்களால் நோன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட மேனேஜர் கிட்ட உங்களால நோன்னு சொல்ல முடியாது. உங்களோட பியர்ஸ், உங்களோட கொலீக்ஸ் கிட்ட உங்களால நோ சொல்ல முடியாது. நீங்க எஸ்ன்னு சொல்லி நல்ல பேர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. லெட்ஸ் சே இங்கேருந்து 2021 நான் வந்து ஒரு நான் ஐடி ரிலேட்டட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏஆர் காலிங் நைட் ஷிஃப்ட் தான், ரைட்? ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே ஃபைல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஃபைல் தான் வரும். ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஃபைல் வரும். இப்போ லட்சே நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணோம்னா ரிங் போகும் 1 மணி நேரம் நான் காலிலே உட்காந்துருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம போயிட்டு ஓகே நம்ம வேற ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டா எங்க டிஎல் வந்து கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் போய் கேட்கவே மாட்டேன். அப்படியே ஜஸ்ட் உட்காந்தே இருப்பேன். ஓகே ஃபைன், இதே பண்ணலாம், ஓகே முடிஞ்ச அளவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனாலே என்னாச்சு அப்படின்னா என்னோட ஒர்க் குவாலிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன், பர்ன் அவுட் ஆனேன். எனக்கு அந்த வேலையே பிடிக்காம போயிடுச்சு. ஆசைப்பட்டு சேர்ந்தேன். ஏன்னா பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சேர்ந்த வேலை அது, ரைட்? எந்த வேலையும் தப்பான வேலைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில டம்ப் ஜாப்ஸ்ல அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், ரைட்? ஸோ எனக்கு அது வந்து பிடிக்காம போயிடுச்சு. லைஃப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு மென்டாலிட்டி, சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் நாட் சேயிங் நோ. அதாவது எனக்கு இந்த ஃபைல் வேணாம், எனக்கு வேற ஃபைல் கொடுங்க அப்படின்னு. பிகாஸ் என்னோட கொலீக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுல 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து டிஎல் ஐஸ் வச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் த திங், அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான, அவங்க சீக்கிரமாவே முடிச்சிருவாங்க. சீக்கிரமா அந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ நைட் வந்து நம்ம வந்து ஒரு 8 o'clock வந்து ஷிஃப்ட் ஆரம்பிக்குதுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மிட் நைட் ஒரு 2 o'clockலாம் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. பிகாஸ் அதெல்லாம் நான் காலபிள் அக்கௌண்ட்ஸா இருக்கும். பட் எனக்கு வந்து எல்லாமே காலிங் அக்கௌண்ட்ஸா இருக்கும். எனக்கும் என்னோட இன்னொரு 2-3 கொலீக்ஸும். நாங்கள் நோ சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். சரி ஓகே போ அப்படின்னு போயிடுவோம். ஸோ நம்பர் ஒன் விச் இஸ், நீங்கள் ஒருவேளை நோ சொல்லலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் அஃபெக்டிங் யோர் செல்ஃப் பை டூயிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க, ரைட்? ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. லெட்ஸே நம்ம எண்ட் ஆஃப் த டே வர ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து வேற, அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். பட் நோ சொன்னனால வருது அப்படிங்கும் போது தட்ஸ் நாட் அன் ஹெல்த்தி ஒன், ரைட்? பர்ன் அவுட் அப்படிங்கிறது. பர்ன் அவுட்னா ஒரு எது பண்ணாலுமே பிடிக்காம போயிடும். எல்லாத்துலயுமே ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்ணுவீங்க. லைஃப்ல வந்து என்ன பண்றது, ஐயா எனக்கு லைஃபே வாழ பிடிக்கல, இந்த ஒரு மென்டாலிட்டிலாம் வரும். அழுக தோணாது, சிரிக்க தோணாது, சந்தோஷமா இருக்க தோணாது. ஐயோ நடாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே மண்டே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வயிறெல்லாம் ஒரு மாதிரி படன்னு, கட்டெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கும் போது. பிகாஸ் அந்த வேலை நமக்கு பிடிக்கல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை நம்ம பண்றோம். பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஊதியம் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம பர்ன் அவுட் ஆக தான் செய்வோம், ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்வோம். ஸோ எப்படி நோ சொல்லலாம்? ஸோ உங்க சீனியரோ இல்லை உங்களோட மேனேஜரோ யாரோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்க, ரைட்? உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா தைரியமா நீங்க பண்ணுங்க. இல்லை எனக்கு பெனிஃபிட் இல்லை இந்த ஒர்க் மூலியமா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒர்க் இருக்கு, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். திஸ் இஸ் வாட் த திங் யூ ஜஸ்ட் நீட் டு செட் அப் பவுண்டரிஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? இதான் பவுண்டரிஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட ஒர்க் தான் முக்கியம், அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நானே எங்க பத்தகான்னு கிடக்குறேன். நானே இங்க வந்து ப்ராப்பரா ஒரு இது பிடிச்சிட்டு இல்லை. இப்போ லட்சே ஒரு புயல் காத்து அடிக்குது, நான் வந்து ஒரு மரத்தை பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் பறந்து போறாருன்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டு அவரை போய் காப்பாத்துறேன்னு போனா நானும் பறந்துருவேன், அவரும் பறந்துருவார். பட் திங், நான் வந்து ஓகே பிடிச்சிட்டு இருக்கேன், அட் த சேம் டைம் ஓகே ஃபைன் அவர் பக்கத்துல வராரு அப்படிங்கும்போது நான் பிடிச்சிக்கிட்டே அவரை பிடிச்சா மட்டும்தான் 2 பேருமே சேவ் ஆக முடியும் அந்த புயல் காத்துல இருந்து.
லைஃப்லயே அதே மாதிரிதான். நான் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணாம, இல்ல நான் என்னோட ஒர்க்கே முடிக்காம நான் இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, அவங்க ஓகே ஃபைன், அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் த திங், அந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண போறேன், நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்க போறேன், ரைட்? ஸோ நம்பர் ஒன் விச் இஸ் செட் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. அதாவது எனக்கு என்னோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட ஒர்க்கை நான் முடிச்சுட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேபி அதுல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தா மட்டும். இல்ல எனக்கு அதுல ரிசல்ட் இல்லை அப்படின்னா நீங்க லீவ் ஆகிறது கரெக்டா. நம்பர் டூ, ஏன் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க நோ சொல்றதுக்கு யோசிப்பீங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடும். ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்கிறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடும். ஏன்னா பீப்புளோட மைண்டுக்குள்ள இருக்கிற இன்னைக்கு அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்கணும், எல்லாருக்குமே நான் ஒரு ஃபேவரட் செல்ல பிள்ளையா இருக்கணும், சிச்சு புஜிக்கியா இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாரோட மென்டாலிட்டியா இருக்கும். பட் த திங், அது உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லெட்ஸ் எனக்கு டியூஷனுக்கு ஒரு பையன் ஒருத்தன் வருவான். அவன் எல்லார்ட்டையுமே நல்ல பேர் எடுப்பான். திடீர்னு ஒரு நாள் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான். அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்போ அவனை அடிக்கல திட்டலன்னு அதுவுமே சொல்ல ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சான். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், முதல்ல அழுகிறத நிப்பாட்டு, என்ன ப்ராப்ளம்? ஓகே, நீ தப்பு பண்ற அப்படின்னா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கான தைரியமும் உன்கிட்ட இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்றதுக்கான தைரியம் உன்கிட்ட இருக்கணும். ஓகே, நான் இப்போ லட்சம் எங்க அம்மா இல்லை தம்பி யாரா இருந்தாலும் சரி தப்பு பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் அது தப்பு தான். இப்போ இன்ஃபேக்ட் நானே தப்பு பண்ணா கூட அது தப்பு தான். ஆனா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் உன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தப்ப நீ தைரியமா பண்ணு. நீ அதை விட்டுட்டு இல்ல எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சி, எனக்கு எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ ஒன்னே ஏமாத்திப்ப, அட் த சேம் டைம் அவங்களே ஏமாத்திப்ப. லைஃப்ல உங்களுக்கு குவாலிட்டியான பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல குவான்டிட்டியான பர்சன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குவாலிட்டியான பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை காட்டுங்க, ரைட்? எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் இன் த சென்ஸ், நான் ஒரு ரூடு, நான் ஒரு ஆட்டிடியூட், அதை நான் சொல்லவே கிடையாது, ரைட்? இது எல்லாமே தப்பா மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறீங்க, அது கிடையாது. இப்போ லெட்ஸே ஓகே, உங்களோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் இன் த சென்ஸ், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஓகேவா? ஒரு பொண்ணு இருக்கா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ ஒரு சில விஷயம் பேசுறா, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல பேசாதன்னு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லுங்க, தப்பு கிடையாது. எப்படி இல்லையா பாலிஷ்டா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் சே இந்த விஷயம் பண்ணாத, இது என்கிட்ட பேசாத, இது எனக்கு பிடிக்கல, என்கிட்ட காசிப் பண்ணாத, எனக்கு காசிப் பிடிக்கல, இதை டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது, ரைட்? ஸோ பட் நீங்க அந்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கு விட்டுட்டு நீங்க ஹே ஓகே 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 பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லங்கிற ஒரு மென்டாலிட்டியோட அவங்க கூட டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு 6 monthsல உங்களை பிடிக்காம போயிடும். இது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுல மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ஆஃபீஸா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால. ஸோ நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரீமை காட்டணும். மேபி உங்க மேனேஜர் நீ இந்த ஒர்க்கை பண்ணு அப்படிங்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கன்னா உங்க மேல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கரமா கிரியேட் ஆகும், ஓகேவா? பட் இல்லாம நீங்க உங்க ஒர்க்கையும் பத்தக்கான்னு வச்சுட்டு அவங்க ஒர்க்கையும் தக்கத்தான்னு பண்ணீங்கன்னா உங்க மேல ரெஸ்பெக்ட் வராது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. லெட்ஸே இப்ப நேத்து ஒரு பையன் கூட வாக்கிங் வரேன்னு சொன்னான். ஸோ நான் அவனுக்கு கால் பண்ணி ஓகேடா வரலையாடான்னு கேட்டான். ஓகே ஓகே வரேன் ப்ரோ அப்படின்னா, ஓகே ஃபைன் சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். டைம் 6:30 ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன், எடுக்கல. சரி ஓகே ஒரு 5 minutes கழிச்சு பண்ணலாம். செகண்ட் டைம் பண்றேன், எடுக்கல. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சுச்சுவேஷன்ல இப்ப நீங்க இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வாக்கிங் போகும்போது அந்த பையனை கூட்டிட்டு போவீங்களா, கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் காலே பண்ணல உங்களுக்குன்னு வச்சுப்போம், கூட்டிட்டு போக மாட்டீங்க. பிகாஸ் அவன் மேல இருக்க ரெஸ்பெக்ட் அந்த ட்ரஸ்ட் போயிடும். திரும்பி நம்ம எதுக்கு அவனுக்கு கூப்பிடணும், அதுக்கு வேற யாராவது கூப்பிட்டு போகலாம், இல்ல நான் கூட தனியா கூட போயிட்டு வரலாம், அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் இருப்பீங்க, கரெக்டா? மேபி ரொம்ப லோன்லியா, ஐயோ எனக்கு தனியா போறதுக்கு எல்லாமே பயமா இருக்குங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உங்களை மதிக்காத பீப்புளோட தான் சுத்திட்டு இருப்பீங்க. பட் ஒன்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் கால் எடுக்கல, பெருசா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்க மரியாதை குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன், அப்போ அந்த ரெஸ்பெக்டை ரீகெயின் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நான் கொஞ்ச நாள் இவங்க யார்ட்டையுமே பேசாம இருக்கலாம். பட் ஆனா ஒர்க் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ரெஸ்பெக்டை நீங்க ரீகெயின் பண்றதுக்கு ஜஸ்ட் ஸ்டெப் பேக்வர்ட், ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் எடுத்துக்கிட்டு உங்க ஒர்க்ல
பயங்கரமா நீங்க வந்து புஷ் பண்ணி ஆகணும் உங்களை. ஸோ உங்களை நீங்க பயங்கரமா புஷ் பண்ணும்போது உங்க ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க நோன்னு சொல்றதுக்கான தைரியம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். பிகாஸ் கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் நீங்க வந்து நோ சொல்றதுக்கு யோசிப்பீங்க. பட் ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பிக் ஆகுது அப்படிங்கும்போது நீங்க தைரியமா நோன்னு சொல்றதுக்கு வந்து யோசிக்கவே மாட்டீங்க. கரெக்டா? லெட்ஸே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, ஜிம் மேட் அவர். ரைட்டா? அவர் வந்து இந்த டெக்கரேஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமாக பண்ணுவார். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி என்ன மம்மே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக நாங்கள் வந்துட்டு இருப்போம். ஸோ பேசும்போது அவருக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, மாமா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போறேன், நான் அப்புறமேட்டு பண்ணவா அப்படின்வாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருவேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபோன் பண்ணா கூட அவர் அப்படிதான் சொல்லுவாரு. பட் த திங் இங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் எடுக்காம ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஃபோனை எடுத்துட்டு நம்ம இல்ல மம்மி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. ரைட்? இப்போ எனக்குமே இப்போ நான் கிளைண்ட் மீட் இருக்கும் போது அவர் ஃபோன் பண்ணாரு, கட் பண்ணிட்டேன். நான் திரும்பி ஃபோன் பண்ணி இல்லை ப்ரோ இந்த மாதிரி எனக்கு கிளைண்ட் மீட் இருந்துச்சு, அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு. ஓகே பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுங்க. இப்போ லெட்ஸே நீங்க மற்றவங்களை ட்ரீட் பண்றதை உங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளா இருக்கா, தைரியமா பண்ணுங்க. லெட்ஸே கம்ஃபர்டபுளா இருக்கா இந்த சென்ஸ் சும்மா படுத்துட்டு படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இது நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது அப்படியே மிஸ்கன்செப்ஷனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரைட்? நான் ஒரே லெட்ஸே கேர்ள்ஸ் கூட வந்து பேசுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க அப்படின்னா நார்மலா சோஷியலைஸ் ஆகுங்க. நான் சொல்றத வந்து இல்ல அவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம எஸ் அட்ராக்ஷன் மச் மோர் இம்பார்ட்டன்ட். பட் நீயே இங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளே இங்க வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த நேரத்துல ஒரு அட்ராக்ஷனோ இல்ல இந்த நேரத்துல ஒரு கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு லவ் இல்ல ரிலேஷன்ஷிப்போ தேவையான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வர தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் பேசுங்க, சோஷியலைஸ் ஆகுங்க, அது வேற. ஓகே, ஸோ ஓகே நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். கமிங் பேக் டு த கான்டென்ட், த திங் விச் இஸ் கம்ஃபர்டபுள் இந்த சென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் யோசிங்க, எனக்கு என்னோட ஒர்க் முக்கியமா இல்லை அவங்களோட ஒர்க் முக்கியம்? ஓகே, என்னோட ஒர்க் தான் எனக்கு கம்ஃபர்டபுள், நான் அதை முடிக்கணும், அதை முடிச்சாதான் எனக்கு மற்றது. செல்ஃபிஷா இருக்க கத்துக்கங்க லைஃப்ல. பிகாஸ் யார் ஒருத்தவங்க ரொம்ப செல்ஃபிஷா லைஃப்ல இருக்காங்களோ அவங்க தான் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. லெட்ஸே லைஃப்ல பாத்தீங்கன்னா, லைஃப்லன்னு கிடையாது, நீங்க எங்க வேணா எந்த ஃபீல்ட வேணா எடுத்து பாருங்க, யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா எனக்கு என்னோட கரியர் என்னோடது முக்கியம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே நோ ஹவு டு சே நோ. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த நோ அப்படிங்கிறது வெறும் பீப்புள் கிட்ட மட்டும் கிடையாது. உங்களோட ஹேபிட்ஸ், அன்வான்ட் திங்ஸ், உங்க லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கும் நீங்க நோ சொல்ல கத்துக்கணும். லெட்ஸே ரெண்டு விஷயம் உங்க முன்னாடி இருக்கு. ஒன்னு எனக்கு வந்து என்னோட ஒர்க், ரெண்டாவது ஒரு சூப்பரான ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஒர்க் பண்ணணுமா இல்ல இந்த மூவிக்கு போகணுமா? முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ மை காட் எனக்கு இந்த ஆக்டர் மூவி அப்படின்னு மூவிக்கு தான் போவாங்க, அப்போ ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஒன்று, மொமெண்டம் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே நீ இந்த ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு மொமெண்டம், ஒரு கில்ட். அந்த 2 மணி நேரம் படம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ யோசிங்க, இந்த இடத்துல எதுக்கு நீங்க நோ சொல்லணும் அப்படின்னு. சே நோ டு தி மூவி, அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அப்போ உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க போய் பாக்குறீங்களா, அது வேற. ஓகே, அது வேற, அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அது வேற. பட் திங் ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து போயிட்டு மூவி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன, நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை மிஸ் பண்ணிட்டு போய் படம் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மொமெண்டம் கிரியேட் ஆக நீங்க வந்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்க ஆக்ஷன்ஸ் ஃபுல்லா வேறையா இருக்கும் போது எப்படி உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்? So say no to the things that unwanted in your life, right? உங்க லைஃப்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மேபி பொண்ணுங்களா இருக்கலாம், அது மேபி வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கலாம், அது மேபி வந்து ரீல்ஸா இருக்கலாம், பானா இருக்கலாம், இல்ல வந்து வேற என்னது மூவிஸ், என்டர்டைன்மெண்ட், இது எல்லாமே சச் கைண்ட் ஆஃப் என்னை வந்து ஏதோ ஒரு வகையில நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அது எல்லாத்துக்குமே நோ சொல்லணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா ஜிம் வருவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, கமிட்டட் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒர்க் அவுட்டை விட்டுருவாங்க. பிகாஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பொண்ணு லவ் பண்ண வேர்ஷன் எப்படின்னா அவங்க வந்து டிசிப்ளின்டா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ஷன் லவ் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க டிசிப்ளினரி போனதுக்கு அப்புறமேட்டு எப்படி அந்த பொண்ணை அவனை நேசிப்பாங்க? ஸோ இதனாலதான் பிரேக்கப்ஸ், தேவையில்லாத எமோஷன்ஸ், தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன? நீயா இருக்கிறது இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வர, பட் அங்கேருந்து எனக்கு இன்னொரு விஷயம் டைவர்ட் ஆகும்போது இங்கேருந்து அங்கே போயிடுறேன். அப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி இங்கே வரேன், மேற்கு நான் இழந்த வழி, ஸோ திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்புறம் திரும்பி வந்து ஒரு பொண்ணு வருவாங்க, திரும்பி போயிடுவார். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனா. ஸோ லைஃபை பொறுத்தவரையும் இப்படித்தான்.
ஒன்ஸ் நீங்க ஒரு கோல் வச்சிருப்பீங்க, ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க, இதுதான் இதை நோக்கி தான் நான் போக போறேன்னு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அங்கிருந்து டைவர்ட் பண்றதுக்கு இன்னொன்னு வரும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை விட்டுட்டு டக்குன்னு அங்கிட்டு போவீங்க. திரும்பி என்னன்னா அங்கேருந்து பாப்பீங்க, ஓகே இது நமக்கு செட் ஆகல. அப்புறம் திரும்பி என்னன்னா திரும்பி இங்கேருந்து இங்கே டைவர்ட் ஆகிட்டு வருவீங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு லைஃப்ல என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே ஃபைன், நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. ஓகே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டும் இல்ல இங்கேருந்து நான் அங்க போறேன், அங்கேருந்து நான் இங்கே வரேன், இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்கன்னு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் வரும். உங்க லைஃப்ல உங்களால 2 விஷயத்துலயுமே ப்ராப்பரா இருக்க முடியாது. 3வது ஆன்சியஸா ஃபீல் பண்ண, பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், உங்க சப்கான்சியஸுக்கே தெரியும், நீ இந்த விஷயம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பயம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்போ லெட்ஸே நைட்டு நான் தூங்காம நான் ஃபோன் பார்த்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, தெரிஞ்சு பார்க்கும்போது, நமக்கு ஆழமா நம்ம ஒரு ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ள வந்து என்னன்னா ஒரு ரீபார்ன் வாரியர் வந்து பிறந்திருப்பாப்ல. ஸோ அந்த ரீபார்ன் வாரியர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட ஓல்டு ஐடென்டிட்டியை கொண்டுகிட்டு இருப்பாப்ல. பட் திரும்பி நம்ம என்ன சாரி ஓல்டு ஐடென்டிட்டியை நம்ம திரும்பி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நியூ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது திரும்பி ஒரு பயத்தை கொடுக்கும், ஃபேட் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ரைட், ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு புது ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்லிதான் ஆகணும். முக்கியமா பீப்புள், முக்கியமா அன்வான்ட் எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ற உங்களோட சோஷியல் மீடியாஸ், என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி நீங்க உடனே விடுங்கன்னு நான் சொல்ல. பட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃபை நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வர அந்த கெட்ட ஹேபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ ஐடென்டிட்டி சேஞ்சிங், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங், உங்க கரியர்ல என்ன நீங்க சூஸ் பண்ணணும், ஒரு லைஃப் கோச்சா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 to 45 minutes நான் உங்களுக்கு அந்த பாத் வந்து என்ன உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சூஸ் பண்றேன், ஹெல்ப் பண்றேன். ரைட், நான் சூஸ் பண்ணி இதுதான் சொல்ல போறது இல்லை, பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத கேட்போம். 2வது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 3வது அதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ இது 30 to 45 minutes to 1 hour கிட்ட வந்து இந்த ஒரு செஷன் இருக்கும். 49 rupees தான். ஜஸ்ட் ஷெட்யூல் த லிங்க் அண்ட் கம் தர், வந்து பேசலாம். அண்ட் ஸோ என்னோட வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டிக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து 1 அப்படி டைப் பண்ணீங்கன்னா நான் பெய்ட் கம்யூனிட்டியில் நான் உங்களை ஜாயின் பண்றேன். 99 rupees மந்த்லி. ஸோ மந்த்லி 99 பே பண்ற மாதிரி. ஸோ சிம்பிள். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ திங்க் யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் தட் வீடியோ.